முதல்ல பாத்திரத்தை கழுவிட்டு சுக்கு காப்பி கருப்பட்டி காப்பி போடலாம். ஒரு 2 பாத்திரமா தேய்ச்சி வச்சுக்கணும். தண்ணி நல்லா ஊற போட்டு வச்சுட்டு தான் பாத்திரம்லாம் வந்து ஈஸியாக துளக்க முடியும். காஞ்ச பாத்திரம் இல்லை தண்ணியில் இருந்ததுனால ஈஸியாக துளக்க முடியும். பாத்திரத்தை கழுவிட்டு கருப்பட்டி காப்பி சுக்கு போட்டு கருப்பட்டி காப்பி. இப்போ பாத்திரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் குழா வந்து கொஞ்சமாக திறந்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி திறந்து வச்சுக்கணும்னா தண்ணி வேஸ்ட் ஆகும். அதனால் இப்போ வந்து நல்லா கொஞ்சமாக திறந்து வச்சு கழுவுனா அது வெள்ளை வெள்ளையே ஒட்டி இருக்கிறதுலாம் சரியாக இருந்தது. சோப்புலாம் நல்லா போகும். வேகமாக தண்ணி திறந்து வச்சோன்னா அப்படியே தண்ணி தான் வேஸ்ட் ஆகும் தவிர அதில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் ஊற்றிருக்க வெள்ளைலாம் போயிடும். அதனால் நம்ம எப்பவுமே பாத்திரத்தை கழுவுறது இது மாதிரி ஸ்லோவாக குழா திறந்து வச்சுக்கணும். தண்ணி வேஸ்ட் ஆகாது, ட்ரெஸ்ஸு நனையாது. எல்லாம் உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு எப்பா ஆட்சி முடிக்கிறதுக்குள்ளே குடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால சிம்பிளாக வச்சோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது. பாத்திரமும் நல்லா சுத்தமாக கழுவலாம். சும்மா சேரணும். இனிமேல் தான் நான் சுக்கு காப்பி போடணும். முதல்ல எப்பவுமே நான் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஃபிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற ரூமுங்களுக்கு போவேன். எனவே நேற்றே பாத்திரம் கழிச்சுருந்தா பரவாயில்ல. பாத்திரம் கழுவுல வேறு கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்காக வேகமாக வேலையை நிற்கணும். பாத்திரத்தை கழுவுறதெல்லாம் முதல்ல அடுக்கி வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி பால் பாத்திரம் தீஞ்சு போன பாத்திரம் எல்லாம் இருந்ததுன்னா பால் குண்டானில் எல்லாம் தீஞ்சிருக்கும். அதெல்லாம் இருந்தால் ஊற வச்சிடணும். தண்ணி ஊற வச்சிட்டேன்னா அது நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த வேலைகளெல்லாம் சுலபமாக முடிப்பேன். வேலைலாம் எனக்கு ரொம்ப குயிக்காக முடிச்சிடுவேன் நான். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம சுக்கு காப்பி போடணும். அதான் சளியெல்லாம் போகும். சாதா காப்பி போடுறதுக்கு கருப்பட்டி போட்டு கருப்பட்டி காப்பி சொல்லலாம், சுக்கு காப்பி சொல்லலாம். எல்லாம் போட்டு பண்ணுறதுனால மசாலா காப்பி சொல்லலாம். சுவையான கருப்பட்டி காப்பி போட்டு முடிக்கிறேன். எப்படி போடணுன்றதை சொல்கிறேன். நான் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணேன். அதுலேருந்து ஜிங்க் வந்து பளிச்சுன்னு இருக்குது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜிங்கை நான் நல்லா கழுவிட்டா எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். யார் வாங்குற? இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இன்னும் வச்சு அடுக்கி வச்சு போகிறேன். அடுக்கி வச்சிடறேன் அந்த இடத்துல. அப்போ தான் க்ளீன் ஆகும் கிச்சன். கருப்பட்டி காப்பி போட போகிறேன். அதில் பால் அடுப்பு வச்சுக்கிறேன். பால் சிம்மில் தான் இருக்குது. அடுத்தது வந்து கருப்பட்டி பால் காயட்டும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டேன். இப்போ தண்ணி இருக்கட்டும். இப்போ கருப்பட்டி எடுத்துக்கணும். கருப்பட்டியை கொஞ்சம் இடிச்சுக்கிறேன். இடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. நம்மளோட சளி, தொண்டை சளி, நெஞ்சு சளி எல்லாத்தையும் நீக்கும்.
அவ்வளோ சத்தான. அதனால் அந்த சுக்கையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சுக்கு தூளாக வாங்கலாம், ஆனால் நான் அப்படி வாங்கிக்கிட்டேன். இதை இடித்தாலே போதும். இப்போ இதோ இவ்வளோ கருப்பட்டி எடுத்துக்கிறேன். அப்புறமா இவ்வளோ சுக்கு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறேன். இப்போ இதில் நான் வந்து கருப்பட்டியை முதல்ல போடுறேன், சுக்கையும் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். பால் காஞ்சிச்சு, இது எவ்வளோ நல்லா கொதிக்கட்டும். 2 தனியா இதையும் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருக்கோம். கொதித்த பிறகு கொஞ்சமாக காப்பித்தூள், இலையே பால், காஃபி கொதிக்கும் போது பாலை ஊற்றினா பால் தெரிஞ்சு போச்சு, கெட்டு போச்சு. அதனால் அப்படி பண்ணக்கூடாது. தனித்தனியாக ஃபஸ்ட்டு இதை தனியாக பண்ணிவிட்டு பால் தனியாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற்றினா தான் இப்போ நல்லா இருக்குது. மாற்றி பண்ணிட்டேன். இப்போ குடிச்சு பார்ப்போம் கருப்பட்டி காப்பி. செம்ம டேஸ்ட்டு. இந்த சுக்கு, வெல்லம், காப்பித்தூள் எல்லாம் ஒன்றா கொதிக்க வச்சு கொதிக்கும் போதே பாலை ஊற்றினா பால் கெட்டு போச்சு. அதுக்கப்புறமா தனித்தனியாக போட்டு இதை வடிகட்டி எடுத்துகிட்ட பிறகு ஃபைனலாக பால் ஊற்றின பிறகு தான் நல்லா இருக்குது கருப்பட்டி காப்பி. பாலில் ஒன்றா ஊற்றிடக்கூடாது, தெரிஞ்சிடும். இப்போ கருப்பட்டி காப்பி நல்லாயிருக்கு. டேஸ்டி கருப்பட்டி காப்பி தயார்.